இந்த நியூஸ பார்த்து எனக்கு பயங்கரமான ஷாக். நீங்களும் அந்த நியூஸ பாருங்க. எப்படி ஒரு பேரண்ட்ஸ்னால இவ்வளவு அலட்சியமா இருக்க முடியுது? ஸ்மோக் பண்றதுனால கேன்சர் வருது. அப்படி இப்படின்னு ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ் பத்தி நெறைய பேர் நெறைய விஷயம் பேசிட்டாங்க. ஆனா, ஒரு வருஷமும் 10,00,000த்துக்கும் மேல பாசிவ் ஸ்மோக்கர்ன்னு சொல்லக்கூடியவங்க இறந்துட்டு இருக்காங்க WHO. அது என்ன பாசிவ் ஸ்மோக்கர்? ஆக்டிவா ஸ்மோக் பண்றவங்க, ஸ்மோக் பண்ற புகைய இன்ஹேல் பண்றது மூலமா ஏற்படுற ஆஸ்துமால ஆரம்பிச்சு, சிஓபிடில ஆரம்பிச்சு, குழந்தைங்களுக்கு சடன் இன்ஃபான்ட் டெத் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய இறப்பு வரைக்கும் வர மாதிரியான விஷயங்கள் வருது. பாசிவ் ஸ்மோக்கர்ஸ் பத்தி யாரும் பேசுறதே கிடையாது. டாக்டர் இதுக்கு என்னதான் வழின்னு கேட்டா 2டே வழிதான். ஸ்மோக் பண்றவங்க உடனே ஸ்மோக் பண்றத விட்டு ஒரு மெடிக்கல் அட்டென்ஷனுக்கு போகணும். அப்படி இல்லன்னா, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல யாருமே இல்லாத இடத்துல ஸ்மோக் பண்ணணும். குறிப்பா குழந்தைகள் இருக்கிற இடத்துல ஸ்மோக் உள்ள வரவே கூடாது. அவேர்னஸ் வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.